சென்னை ஸ்பீட் நியூஸ். ராசிபுரத்தில் புதியதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதை எதிர்த்து ராசிபுரம் மக்கள் நலக்குழு சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்தில் புகார் மனு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அணைப்பாளையம் கிராமத்தில் புதியதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதை எதிர்த்து ராசிபுரம் மக்கள் நலக்குழு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள், வணிகர் சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறை மன்ற நடுவத்தில் ராசிபுரம் மக்கள் நலக்குழு சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டதற்கு பின்பு செய்தியாளர்களிடம் கூறிய நலக்குழுவின் செயலாளர் நல்வினை செல்வன், ராசிபுரம் வட்டம் அணைப்பாளையம் கிராமத்தில் புதியதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதை எதிர்த்து ராசிபுரம் மக்கள் நலக்குழு மற்றும் இல்லாமல் வணிகர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த பேருந்து நிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. அருகிலுள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கும், நகராட்சி தலைவர் கவிதா சங்கருக்கும், தொகுதி அமைச்சர் மதிவேந்தனுக்குமே பயன் என்றும், ஒரு தொகுதியின் அமைச்சர் மக்களின் தேவைகளை அறிந்து தீர விசாரித்து நல்லது செய்ய வேண்டும். அது தவிர பொதுமக்கள் மட்டுமில்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேருந்து நிலையத்திற்கு எதிராக போராடி வருகின்றனர். நாங்கள் தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலாக போராட்டம் மற்றும் கடை அடைப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம். இங்கு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்தில் எங்களை அழைத்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நம்பிக்கை அளித்துள்ளார்கள் என கூறினார். வணிக சங்கத்தினுடைய தலைவர் விக்ரமராஜா எங்கள் ஊருக்கு வந்து அந்த இடத்த பார்வையிட்டு சொன்னார், ஒரு கோயில் அமைகிறதா இருந்தால் மக்களுக்கு பயனுடுற மாதிரி அமையணும். அது மக்களுக்கு பயன் இல்லைன்னா அது பயன் இல்லை. ஏதாவது தனியாருக்கு பயனுடுற மாதிரி இருந்தால் நான் முதல்வர்கிட்ட கூட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு காண பார்க்குறேன்னு சொன்னார். இப்படி நாங்கள் இன்றைக்கி 508வது நாள், இன்றைக்கி 508 நாளாக அமைச்சர் மதிவேந்தன் அவர்களிடம் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் அவர் மாண்புமிகு அமைச்சரிடம் முறையிடுவதற்காக நாங்கள் நேரம் காத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி 508வது நாள். இந்த நாளிலே இங்கே தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் முறைமன்ற நடுவத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் தவறு செய்வதை சுட்டிக்காட்டி நிவாரணம் தேடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ராசிபுரத்திலிருந்து முறைமன்ற நீதிபதி ஐயா அவர்களிடம் முதல் அமர்ந்து விட்டோம். எங்களுடைய குறைகளை, திமுக ராசிபுரம் நகர்மன்ற தலைவர் செய்கின்ற கொள்ளையை, கூட்டாக அடிக்கின்ற அமைச்சர்களுடைய கொள்ளையை நாங்கள் விரைவாக பல கட்ட ஆதாரங்களுடன் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஐயா அவர்களும் கனிவோடு எங்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்தார். அடுத்து நகராட்சியிலிருந்து வந்திருக்கின்ற ஆணையாளரிடமும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு அமர்வுக்கு எங்களை கேட்டிருக்கின்றார். எழுத்துப்பூர்வமாகவும் இப்பொழுது கேட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக நாங்கள் என்ன சொல்கிறதுனா, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக சொல்லி ஒரு 22 பேரை மட்டும் அழைச்சாங்க. அதில் நான் கூட ஒருவர், எங்கள் குழுவுடைய தலைவர் ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர், 22 பேர் தான் அழைச்சாங்க. ராசிபுரத்தில் அனைத்து கட்சியும் அழைக்கவில்லை, மாணவர்களை அழைக்கவில்லை, சுமை வண்டி ஓட்டுவர்களை அழைக்கவில்லை, ஆட்டோ ஓட்டுவர்களை அழைக்கவில்லை, மாணவர்கள், இப்படி பன்முகத்தன்மை கண்டவர்களை அழைக்காமல் ஒரு 22 பேரை ஒரு தேர்வு செய்து அழைத்தார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் சொன்னோம், ராசிபுரத்து நகரத்துக்கு இருக்கிற பேருந்தே நல்லா இருக்குது, நகர வளர்ச்சிக்காக வேண்டி ஒரு புறவழி பேருந்து நிலையம் அருகாமையில் அமைங்க அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் நகர வளர்ச்சிக்கு நாங்கள் முரணானவர் அல்ல. எங்கள் ஊர் வந்து தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கணும் எங்களுக்கு ஆசை தான். எங்கள் மாணவர்கள் நல்லா இருக்கணும், எங்கள் தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும், எங்கள் ஊர் வணிகர் நல்லா இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இவங்க வந்து 200 ஏக்கரா வச்சுருக்கவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து அந்த ஆள் யாருனே தெரியல, எங்கள் ஊருக்கு சம்மந்தமே இல்லாதவன். அப்படி என்ன எங்கள் ஊர் மேலே பாசன்னு எங்களுக்கு தெரியல. 200 ஏக்கரா தரவன் முன்னாடி கொடுத்துருந்தா கூட ஒரு 6000. 200 ஏக்கரை நிலத்தை உள்ளே வச்சாங்க. இன்றைக்கி இந்த நிலத்தை 15000 ரூபா 18000 ரூபாய்க்கு நிலம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது 150 ரூபாய்க்கு கூட போகாத ஒரு பொட்டல் காட்டு நிலத்தில் இன்றைக்கு அந்த ஏரிக்குள்ளார சதுப்பு நிலத்தில் நீர்வழி தடங்கள்லாம் மறைச்சி செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு பெரிய கூத்து, ஒரு பெரிய சதி திட்டம் என்னென்னா, எங்கள் ஊர் ராஜ்யசபா உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் எங்கள் ஊர் அமைச்சர் மதிவேந்தனும் நகர்மன்ற தலைவர் 2-3 பேர் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கருத்து கேட்பு கூட்டம்னு புதிய பேருந்து நிலையம் ஒன்று சொன்னாங்க. எங்களுக்கு புது செய்தி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, 77 நாட்களுக்கு முன்னாடியே இந்த படையப்பா தனியார் நிலத்துக்காரங்கிட்ட இவங்க 2 பேரும் நகராட்சி சார்பாக கடிதம் போட்டு எனக்கு நிலம் கொடுங்க, நான் தர்றேன் நீ பெற்றுக்கோன்னு சொல்லி மாதிரி 77 நாட்களுக்கு முன்னாடியே 5/7/2027 அப்பயே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குள்ள கடித போக்குவரத்து நடந்திருக்கு. பல ஆதாரங்களை நாங்கள் ஒரு 100 பக்க ஆதாரங்கள், ஆவணங்கள், ரெக்கார்டுகள் எல்லாம் நாம் ஐயாட்ட கொடுத்துருக்கோம், நீதியரசர்கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா,
திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா அவர்கள் எங்கள் ஊர் நகர்மன்ற தலைவர். அவருடைய கணவர் திமுக நகர செயலாளர். அவருடைய உறவினர் ஜெயபிரகாஷ் என்பவர் அந்த இடத்துல படையப்பா நிலம் வாங்கி வச்சுருக்கார். அதுபோல் திமுகவோட பல புள்ளிகள் அங்கே நிலம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஐயாட்ட முறையிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படையப்பா பாஸ்கர் நிலம் அந்த ரியல் எஸ்டேட்காரரு தானம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, தானம் கொடுக்கறதுக்கு முதல் நாள் 1 ஏக்கரை ஒருத்தனை விலைக்கு வாங்கி தர்றாரு. தானம் கொடுக்குறாரு, பரவாயில்ல, மகிழ்ச்சி. கொடுத்தவர் என்ன செய்கிறாருன்னா, முதல் 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு ஆள்கிட்ட ஒரு நிலத்தை வாங்கி அது ஒரு வழியாக தர்றாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராசிபுரத்தை சேர்ந்த ஒரு விதவை அந்த அம்மா சாந்தி என்பவர் இருக்காங்க. அவர் டீச்சர். அந்த ஆசிரியர் விதவை. அந்த அம்மா நிலத்தை முறைகேடாக கூடிய பண்ணிட்டாங்க. அந்த அம்மா வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட ஆர்டிஓ கிட்ட 10/4/2024 என் நிலத்தை மீட்டு கொடுங்க, ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இதை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒரு 4 பேர் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு நிவாரணம் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்களெல்லாம் இவங்க ஒரு சிலரை வளைச்சி வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. வாபஸ் வாங்க வேலையை திமுகவினுடைய அமைச்சர்கள் இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் எங்கே முறையிடுறதுனே எங்களுக்கு தெரில. அதனால தான் உள்ளாட்சியில் யாரெல்லாம் தப்பு, இதில் ராசிபுரம் நகராட்சி நிர்வாகம் தப்பு செய்யுது, கமிஷனர் தப்பு, ஆணையாளர் தப்பு செய்கிறாரு, நகராட்சி ஊழியர்களும் தப்பு செய்கிறாங்க, வட்டாட்சியரும் தப்பு செய்கிறாரு, வருவாய்த்துறை ஊழியர்களும் தப்பு செய்கிறாங்க. இந்த பண முதலைகளுக்கு, இந்த மாஃபியா கும்பலுக்கு அனைத்து கீழிருந்து மேலே வரைக்கும் உதவியாக இருக்கான். எளிய மக்கள் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எளிய வழியில், அகிம்சா வழியில். வணிக பெருமக்கள் பெருமூச்சு விட்றாங்க. இந்த ராசிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் ஏரிக்குள்ளார இந்த கடையெல்லாம் போயிட்டால் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான எளிய தொழிலாளர்கள் அவங்க அங்கே போயிட்டால் வேற ஒரு ஓனர் சென்னை நகரத்தில், பம்பாயிலேருந்து, டெல்லியிலேருந்து பெரிய பெரிய மால் வந்துடும், பெரிய ஆளுங்க வந்துடுவாங்க. ஆனால் நாம் எப்படி போய் சேர முடியும், எப்படி பிழைக்க முடியும்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆக மொத்தம் ராசிபுரமே ரணகலமாக இருக்குது. நாங்கள் அமைச்சரை தொடர்பு கொள்ள இன்றைக்கி 508 நாளாக முயற்சி பண்ணுறோம். அவர் ஊரில் வர்றாரு, தண்ணி பைப்பை திறக்கிறாரு, முட்டையை கொடுக்குறாரு, லேப்டாப் கொடுக்குறாரு, நலத்திட்டம் படை போல போலீஸ் படையோடு வர்றாரு, போகிறாரு, தொண்டரோடு இருக்கார். ஆனால் எதிர்கட்சி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி, தோழமை கட்சி, அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு வாங்க உட்காந்து இந்த மாதிரி எங்கள் திட்டம் நல்ல திட்டம், பயப்படாதீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறது கூட அவர் 508 நாளாக மறுக்கிறார். இப்போ வீடு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காரு, விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. எங்கள் வாக்காளர் 2.5 லட்சம் வாக்காளர் இருக்கார். இப்போ நேற்று கூட முந்தானத்தை கூட கொடுத்துட்ருக்கார். ஒவ்வொரு வீடாக போய் விசிட்டிங் கார்டை கொடுத்து குறைந்தால் கொடுங்குறாரு. இந்த மாதிரி ராசிபுரத்தில் கேள்வி கேட்பாரெலாம் இருக்கிறோம். தலைநகரத்தில் இருக்கக்கூடிய நியாயவான்களான இந்த நீதியினுடைய ஒரு பக்கமாக இருக்க பத்திரிகையாளர்கள், அறிவு சார்ந்த பெரியோர்கள், இங்கே இருக்க நல்லோர்கள், இங்கே இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள், இங்கே இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள்லாம் எங்கள் ராசிபுரத்தை கண்காணித்து இந்த ராசிபுரம் பொதுமக்களுக்கு பெருத்த தீங்கு விளைவிக்கக்கூடிய, ராசிபுரத்தினுடைய வணிகத்தையே மாற்றுகின்ற, மக்களை தொல்லை தரக்கூடிய இந்த பேருந்து நிலைய திட்டத்தை கைவிட்டுட்டு ராசிபுரம் அருகாமையில் தேசிய நெடுஞ்சாலையில் மக்களுக்கு பயனுள்ள அளவில் ஒரு புறவழி பேருந்து நிலையம் வந்தால் கூட குறைஞ்சபட்சம் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இன்றைக்கி நீதியரசர்கிட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும். கொள்ளையர்களை அவர்கள் சட்டப்படி தண்டனை கொடுத்து நீதி கூண்டில் ஏற்றுவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே வித்தியாசமான ஒரு கொள்ளை, 2000 கோடி 3000 கோடின்ற அளவுக்கு ஒரு பெரிய கொள்ளை. இந்த கொள்ளையில் எங்களுக்கு உயிர் பயமே இருக்குது. எங்களுக்கெல்லாம் நாங்கள் திரும்பி ஊருக்கு போவோமா, நடுவில் என்ன ஆகுமானே தெரியாத நிலைமையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சமூக ஆர்வலர்களும் போராளிகளும் உயர பிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பெரிய கும்பலாக இருக்காங்க. முதலமைச்சருடைய பிஏ இருக்காருங்கிறாங்க, நேரு இருக்கிறான்றாங்க. யார்கிட்ட நாங்களாம் போராடுறது? நாங்கள் எளிய பிள்ளைகள், சாதாரண உழைக்கும் மக்கள், சாதாரண ஒரு நியாயத்துக்காக போராடுறோம். எங்கள் ஊர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் வளர்ச்சி அடையணும். வளர்ச்சிங்கிறது சுடுகாட்டிலேயே அடையுது. எங்களால் ஜீரணிக்க முடியல. நல்வினை செல்வன், ராசிபுரம்.